இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஆன்லைன் உங்களுடைய வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலமாக பார்ட் டைமாகவோ அல்லது ஃபுல் டைமாகவோ வேலை செய்து மாதம் 10,000 முதல் மேக்ஸிமம் வந்து 50,000 வரைக்கும் வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த வேலையில் சேருவதற்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாவட்டத்துக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான மற்ற விவரங்களை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே முடி ரொம்ப நீளமாக அடர்த்தியாக கருமையாக இருக்கணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆளி விதைகளை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஜெல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஆளி விதைகளும் கொள்ளும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லைங்க, ஆளி விதைகள் வேறு, கொள்ளு வேறு. ஆனால் ரெண்டையுமே நம்ம வெயிட் லாஸுக்காக யூஸ் பண்ணலாம். ஆளி விதைகளை இங்கிலீஷில் வந்து ஃப்ளாக்ஸீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா ஆன்லைனில் வந்து கிடைக்குங்க. ஆளி விதைகளில் அதிகமான அளவுக்கு புரதச்சத்து, ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களும் அதிகமான அளவுக்கு நுண்ணூட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆளி விதைகளை நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆளி விதைகளை முடியோட வளர்ச்சிக்கு ஒன்று நம்ம எண்ணெயாக பயன்படுத்தலாம், இல்லைனா இந்த மாதிரி ஜெல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆளி விதைகளை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் எப்படி ஒரு ஜெல் ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த ஆளி விதைகளை பயன்படுத்தியும் இது கூடவே இன்னும் ஒரு 30 வகையான பொருட்கள் சேர்த்து இயற்கையான முறையில் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் யாருக்கும் வேணும்னா இந்த வீடியோவோட எண்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது இந்த ஜெல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர்னால் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதைகள் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும்போது இதை கைவிடாமல் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது அப்படியே ஒரு ஜெல் மாதிரி வருங்க, அதனால் கீழே வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5-7 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா சூடாக இருக்கும்போது உடனே ஃபில்டர் பண்ணிடுங்க. ஆறிடுச்சுன்னா இந்த ஜெல் வந்துட்டு ரொம்ப திக்காகிடுங்க. ஃபில்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள் இப்போவே இது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மிச்சம் இருக்கிற ஆளி விதைகளை வந்துட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி ஜெல் ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபில்டரோட அடிப்பக்கத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ ஜெல் இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஜெல்லை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாங்க யூஸ் பண்ணணும், வெளியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, கெட்டு போயிடும். இப்போது இந்த ஜெல்லை வந்து நம்ம எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லை நம்மளுடைய தலைமுடியோட வேர் பகுதிகளையும் நம் தலைமுடியிலையும் நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டவலை எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த டவலை நல்லா டைட்டாக புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த டவலை நம்மளுடைய தலையில் வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டினதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 1 அல்லது ஒரு 2 வாட்டி செஞ்சுட்டு வரலாங்க. இந்த ஜெல் கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல் இல்லைனா கொஞ்சம் கோகனட் ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நம்ம சேனலில் 30 வகையான இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.